Hi guys, welcome to our YouTube channel TJX Cricket Expert. Today இந்த வீடியோல நாம T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் பத்தி பார்ப்போம். இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல நடக்குது. இந்த வீடியோல ஃபேண்டசி டீம் மேக் பண்றதுக்கு டீடைல்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய டாப் 3 ப்ரெடிக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ரெடிக்ஷன் நம்பர் 1, இந்தியா இந்த மேட்ச் ஈஸியா வின் பண்ணிடும். ப்ரெடிக்ஷன் நம்பர் 2, இந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மா அண்ட் கிளென் பிலிப்ஸ் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸா போடலாம். ப்ரெடிக்ஷன் நம்பர் 3, ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்டனர், அக்ஷர் பட்டேல், பின் ஆலன் இவங்க 3 பேரும் இந்த மேட்ச்ல ஃபிளாப் ஆகுவாங்க. சரி, நெக்ஸ்ட் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எண்ட்ல ஃபேண்டசி டீம் கொடுத்துருப்பேன். டாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். அதனால டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிச் ரிப்போர்ட் பத்தி சொல்லணும்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் நார்மலாவே பேலன்ஸ்டு T20 பிச்சா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல பேட்டிங் செய்யறதுக்கு நல்லா பவுன்ஸ் அண்ட் பேஸ் இருக்கும். அதனால அடிச்சு விளையாட ஈஸியா தான் இருக்கும். நியூ பால்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் மூவ் பண்ண சான்ஸ் வரும். மேட்ச் போக போக பிச் ஸ்லோ ஆகும். அதனால ஸ்பின்னர்ஸ் அண்ட் கட்டர்ஸ் போற ஃபாஸ்ட் பவுலருக்கு விக்கெட் விழும். நைட் மேட்சஸ்ல டியூ அதிகமா வரும். அதனால சேசிங் பண்றது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஓவராலா இது நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் தான். சூப்பர் 8 நடந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்க்கும் இதே பிச் தான். அன்னைக்கு இந்தியா பேட்டிங் ஃபெயிலியர் ஆச்சு, அவ்வளவுதான். வேற பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த மேட்ச்ல கண்டிப்பா அப்படி நடக்காது. இந்த மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா 230+ ஸ்கோர் போக சான்ஸ் இருக்கு. நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா 180+ ஸ்கோர் போக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிச்சோட ஸ்டாட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த இமேஜ்ல இன்டர்நேஷனல் மேட்சஸ் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இங்க ஆவரேஜ் ஸ்கோர் 182, ஹையஸ்ட் ஸ்கோர் 234, லோயஸ்ட் ஸ்கோர் 66. இங்க மொத்தம் 13 T20 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 8 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. மீதி 5 மேட்ச் செகண்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணிருக்காங்க. நைட் மேட்ச்ல டியூ வர நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால சேஸ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா 150க்கு கீழே ஒரு மேட்சும், 170க்கு கீழே 2 மேட்சும், 170 to 190க்குள்ள 5 மேட்சும், 190க்கு மேல 5 மேட்சும் ஸ்கோர் வந்திருக்கு. இதை பார்த்தாலே தெரியும் இது நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ்னு. நெக்ஸ்ட் இங்க ரீசெண்டா நடந்த மேட்சோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஹெட் டு ஹெட் 29 மேட்சஸ்ல 18 மேட்ச் இந்தியாவும் 11 மேட்ச் நியூசிலாண்டும் வின் பண்ணிருக்காங்க. நியூசிலாண்டோட லாஸ்ட் 5 மேட்ச் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது லாஸ் வின் வின் லாஸ் வின். இந்தியாவோட லாஸ்ட் 5 மேட்ச் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது வின் லாஸ் வின் வின் வின். என்னோட ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச் இந்தியா தான் வின் பண்ணோம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த ரெண்டு டீமோட லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பயங்கரமா ப்ளே பண்ணாங்க. 12.5 ஓவர்ஸ்ல 173 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல டிம் சைபட் 33 பால்ஸ்க்கு 58 ரன்ஸ், பின் ஆலன் 33 பால்ஸ்க்கு 100 ரன்ஸ், ரச்சின் ரவீந்திரா 11 பால்ஸ்க்கு 13 ரன்ஸ். பவுலிங்ல பார்த்தா மேட் ஹென்ரி 4 ஓவர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா இந்த மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ட் பிக். மெக்கோன்சி 1 ஓவருக்கு 2 விக்கெட்ஸ். இந்த மேட்ச்க்கு குட் டிஃபரன்ஷியல் பிக். ஃபெர்குசன் 4 ஓவர்ஸ்க்கு 1 விக்கெட். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா இம்பார்ட்டன்ட் பிக். நீஷம் 3 ஓவர்ஸ்க்கு 1 விக்கெட். சாண்டனர் 4 ஓவர்ஸ்க்கு 0 விக்கெட். இந்த மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ரவீந்திரா 4 ஓவர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ். ஏன் சாண்டனர் இந்த மேட்ச்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா இந்தியன் பேட்டிங் ஆர்டர் டாப் 8ல 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால சாண்டனர் அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேருக்கும் ஓவர்ஸ் கட் ஆகும். அதனால இந்த ஓவர்ஸ் எல்லாம் கிளென் பிலிப்ஸ் அண்ட் மெக்கோன்சிக்கு போகும். ஸோ இந்த மேட்ச்ல கிளென் பிலிப்ஸ் அண்ட் மெக்கோன்சி இம்பார்ட்டன்ட் பிக்ஸா இருப்பாங்க. இப்போ இந்தியன் டீமோட லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்ப்போம். சஞ்சு சாம்சன் 89 ரன்ஸ், அபிஷேக் 9 ரன்ஸ், இஷான் கிஷான் 39 ரன்ஸ், துபே 43 ரன்ஸ், சூர்யா 11 ரன்ஸ், ஹார்திக் பாண்டியா 27 ரன்ஸ், திலக் வர்மா 21 ரன்ஸ், அக்ஷர் 2 ரன்ஸ், வருண் 0 ரன். லாஸ்ட் மேட்ச்ல அபிஷேக் அண்ட் இஷான் கிஷான் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் அவுட் ஆயிட்டாங்க. அதனால தான் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக துபேவை ப்ரொமோட் பண்ணாங்க. ஒருவேளை அபிஷேக் சர்மா ஆர் இஷான் கிஷான் யாராவது ஒருத்த கிரீஸ்ல இருந்தாலும் துபேவை பேட்டிங்ல ப்ரொமோட் பண்ணிருக்க மாட்டாங்க. பவுலிங்ல பார்த்தா ஹர்ஷ்தீப் 4 ஓவர்ஸ்க்கு 1 விக்கெட், பாண்டியா 4 ஓவர்ஸ்க்கு 2 விக்கெட்ஸ், பும்ரா 4 ஓவர்ஸ்க்கு 1 விக்கெட், வருண் 4 ஓவர்ஸ்க்கு 1 விக்கெட், 64 ரன்ஸ் லீக் ஆகிருக்கு. வருண் லாஸ்ட் 2 மேட்சை திங்க் பண்ணாம ஃபைனல் பிளே பண்ணணும். அக்ஷர் பட்டேல் 3 ஓவர்ஸ்க்கு 1 விக்கெட், துபே 1 ஓவருக்கு 0 விக்கெட்.
இந்த மேட்ச்க்கு மேட்சப்ஸ் பார்க்கும்போது தூபே இம்பார்ட்டன்ட் பிளேயர். நியூசிலாந்து டாப் 8 பேட்டர்ஸ்ல 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால அக்ஷர் பட்டேலுக்கு ஓவர் கட் பண்ணிட்டு தூபேக்கு கொடுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால தூபே இந்த மேட்ச்க்கு குட் டிஃபரன்ஷியல் பிக். நியூசிலாண்டோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11 பார்க்கும்போது ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட் ஓபன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா, நெக்ஸ்ட் கிளென் பிலிப்ஸ், அதை தொடர்ந்து மார்க் செப்மன், டேரல் மிச்சல், ஜிம்மி நீஷம், மிச்சல் சாண்ட்னர், கோல் மெக்கோன்சி, மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன். இதுல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்னா ஜேக்கப் டஃபியை ஜிம்மி நீசமுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க. இது டீம் மேனேஜ்மெண்ட்டோட முடிவு தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபின் ஆலன். இவரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 22, வென்யூ ஆவரேஜ் 17. ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்லையுமே குட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் டிம் சைஃபர்ட். இவரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 28, வென்யூ ஆவரேஜ் 13. ரீசெண்டாக நடந்த மேட்சஸ்ல லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே மோஸ்ட்லி ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா. இவரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 14, வென்யூவில் 1 மேட்ச் ப்ளே பண்ணிருக்காரு, 13 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட். ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்லுமே குட் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இதில் மோஸ்ட்லி பேட்டிங் விட பவுலிங்கில் தான் இவருக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதனால ஃபைனல் மேட்ச்ல எல்லாருமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக போட சான்ஸ் இருக்கு. பட் நான் ஆல்ரெடி மேட்ச் அப்ஸ் சொல்லிருக்கேன். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேயர் கிளென் பிலிப்ஸ். இவரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 22, 14 மேட்சஸில் 311 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. வென்யூ ஆவரேஜ் 1, 2 மேட்சஸில் 3 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இவருக்கு இந்த வென்யூவில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இவர் ஃபைனல் மேட்ச்சில் கண்டிப்பாக கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளேயர் மார்க் செப்மன். இவரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 18, வென்யூ ஆவரேஜ் 24. நாளைக்கு நடக்க போகிற ஃபைனல் மேட்ச்சில் பிச் ஃப்ளாட்டாக இருந்தால் இவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் டேரல் மிச்சல். இவரோட ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஆவரேஜ் ரெண்டுமே பேடாக தான் இருக்குது. ரீசெண்டாகவும் சரியாக ஸ்கோர் பண்ணலை. இவரோட பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இவரை ஸ்கிப் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜிம்மி நீஷம். இவரோட ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் மோசமாக இருக்குது. ஸோ இவரை ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மிச்சல் சாண்ட்னர். ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் இவருக்கும் மோசமாக தான் இருக்குது. 26 மேட்சஸில் 241 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. வென்யூவில் 2 மேட்சஸில் 17 ரன்ஸ் 0 விக்கெட். இவரோட மேட்சப்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோல் மெக்கோன்சி. இவருக்கும் ஆல்ரெடி நான் மேட்சப் சொல்லியிருக்கேன். ஸோ இவர் இந்த மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவார். நெக்ஸ்ட் மேட் ஹென்ரி. இவரோட ஹெட் டு ஹெட் 3 மேட்சஸ் 3 விக்கெட்ஸ். வென்யூவில் 1 மேட்ச்சில் 0 விக்கெட். ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்லேயுமே இனிஷியலி விக்கெட் எடுத்துறாரு. ஸோ நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் இவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாக்கி ஃபெர்குசன். இவரோட ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் 10 மேட்சஸில் 10 விக்கெட்ஸ். வென்யூவில் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக எல்லா மேட்ச்லுமே 1 விக்கெட் 1 விக்கெட் 0 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் இந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இவருமே நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக். ஸ்டார்டிங் ஓவர்ஸில் மேட் ஹென்ரியும் கோல் மெக்கோன்சியும் பவுல் பண்ணுவாங்க. மேபி ஜேக்கப் டஃபியோ பிளேயிங் 11 இருந்தால் அவருமே ஜாயின் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் லாக்கி ஃபெர்குசனும் மேட் ஹென்ரியும் குட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இந்தியன் டீமோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11: சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இவங்க 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஷான் கிஷான். இந்த டாப் 3 ஸ்பாட்ஸ் மாறாமல் இருக்கும். நெக்ஸ்ட் தூபே, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூர்யா. இந்த 4 ஸ்பாட்ஸும் எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கடுத்து அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா வருவாங்க. இதில் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், அக்ஷர் பட்டேல் இவங்க 5 பேரும் ஒவ்வொருத்தரும் 4 ஓவர் போடுவாங்க. இதில் அக்ஷர் பட்டேல் ஓவர் மட்டும் தூபேக்கு போக சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா. இவரோட ஹெட் டு ஹெட் 5 மேட்சஸில் 182 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. வென்யூ 3 மேட்சஸில் 49 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த டோர்னமெண்ட் இவரைக்குமே இவர் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் ஃபைனல் மேட்ச்சில் அப்படி இருக்காது. இவர்கிட்ட இருந்து 65 to 70 ரன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சஞ்சு சாம்சன். இவரோட ஹெட் டு ஹெட் சரியா இல்லை, பேட் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ரீசெண்டாக 89 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மேட்சும் டீசன்ட் நாக்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஷான் கிஷான். இவரோட ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 28. ரீசெண்டாக 39, 10, 38, 0, 18 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இனிஷியலி நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு, பட் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ். இவருடைய ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 40. வென்யூவில் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரீசெண்டாகவும் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை.
நெக்ஸ்ட் திலக் வர்மா. இவரோட வென்யூ ஆவரேஜ் 35. ரீசெண்டாக 21, 27, 41 ரன்ஸ் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காரு. இதில் 21 ரன்ஸ்ன்றது 7 பால்ஸில் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 3 சிக்ஸஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவரில் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஹார்திக் பாண்டியா. இவரோட ஹெட் டு ஹெட் 15 மேட்சஸில் 242 ரன்ஸ் ப்ளஸ் 13 விக்கெட்ஸ். வென்யூவில் 4 மேட்சஸில் 141 ரன்ஸ் ப்ளஸ் 6 விக்கெட்ஸ். ரீசெண்டாக 27 ரன் 2 விக்கெட், 17 ரன் 1 விக்கெட், 50 0 விக்கெட், 18 0 விக்கெட், 30 1 விக்கெட் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக இருப்பார். நெக்ஸ்ட் சிவம் துபே. இவர் ரீசெண்டாக 43 ரன்ஸ், 8 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட், 42 ரன்ஸ் ப்ளஸ் 1 விக்கெட், 66 ரன்ஸ் ப்ளஸ் 2 விக்கெட் இந்த மாதிரி நிறைய நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. இவருக்கான மேட்சப் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். இவருக்கான மேட்சப்பை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஹெட் டு ஹெட் 9 மேட்ச்சில் 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது. வென்யூ 4 மேட்ச்சில் 5 விக்கெட். ரீசெண்டாக 1 விக்கெட், 0 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட், 0 விக்கெட். லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபைனல் மேட்ச்சில் 2-3 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபின்னாலனோட விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது இவருக்கு. நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. ஹெட் டு ஹெட் 4 மேட்சஸில் 4 விக்கெட். வென்யூ 3 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ். ரீசெண்டாக 1 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட். நெக்ஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. ஹெட் டு ஹெட் 14 மேட்சஸில் 16 விக்கெட். வென்யூ 3 மேட்ச்சில் 6 விக்கெட். ரீசெண்டாக 1 விக்கெட், 2 விக்கெட், 0 விக்கெட், 3 விக்கெட், 1 விக்கெட். கண்டினியூஸாக நல்லா குட் ஸ்பெல் போடுறாரு. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பவுலிங்னா இவரை கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சிருக்கலாம். மினி ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஹவர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், ஹார்திக் பாண்டியா வருவாங்க. டெத் ஹவர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங் வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் பார்ப்போம். விக்கெட் கீப்பிங்கில் சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான். டிம் சைபட், ஃபின்னாலர். பேட்டர்ஸில் ரச்சின் ரவீந்திரா, அபிஷேக் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸில் ஹார்திக் பாண்டியா, கிளென் பிலிப்ஸ். பவுலர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங். கேப்டனா அபிஷேக் சர்மாவையும் வைஸ் கேப்டனா இஷான் கிஷானையும் இப்போதைக்கு நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஆப்போனன்ஸ் எல்லாருமே ஹார்திக் பாண்டியா, ரச்சின் ரவீந்திரா, சஞ்சு சாம்சன் தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ரம்ப் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் கிளென் பிலிப்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் இந்தியன் பவுலர்ஸ் 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ரொட்டேட் பண்ணலாம். ஒருவேளை நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக மேட் ஹென்ரியும் லாக்கி ஃபெர்குசனும் பிக் பண்ணணும். அதனால் ஃபின் ஆலன் இல்லை டிம் சைபட் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்தியன் பவுலர்ஸ் 3 பேரில் யாராவது ஒருத்தரை ட்ராப் பண்ணணும். சரி, ஓகே, இப்போதைக்கு இதான் என்னுடைய ஃபைனல் டீம். டாஸ்க்கு அப்புறம் ஃபைனல் டீம் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.